₹25 என்ட்ரி டிக்கெட்டு. சத்தியமாக சொல்கிறேன், செம ஒர்த்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். பேப்பல்தம்மா கோயிலனா கூட்டமாக இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் கேலியாக இருக்குது. ஒரே கடை தானா? ஆளுங்களே காணும். டிக்கி வைப்ஸ் தாண்டி போய் பார்ப்போமா? எத்தனை வாடி தான் உங்ககிட்ட காட்டுறது? எனக்கே விருப்படி போல இருக்குது. பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குங்க? என்ன பண்ணுறது, யூடியூப் சேனல்லாம் வச்சா இது மாதிரிலாம் எடுத்து தான் ஆகணும் போல இருக்குது. ஓகே, தேங்க்யூ கைஸ். ரேப்பல் வாட்டர் ஃபால்ஸ் வந்து நம்ம வந்துட்டோம். சரிங்களா? இனிமேட்டு ஃபுல்லாக பேக் கேமரா தான். ஃப்ரண்ட் கேமரா வந்து வேலையே கிடையாது. என் மூஞ்சை கூட அங்கே நல்லா இருக்கிறது பாருங்கள். இதுதான் வந்து அந்த ரேப்பல் வாட்டர் ஃபால்ஸ். இதான் வந்து என்ட்ரன்ஸு. இங்கே கடைங்களும் இருக்குது. அதை விட இங்கே வந்து ஜிப்லைனிங் வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து அதுக்கு போகிறாங்க ஆர்வமாக. ஓகே, என்ட்ரி கித்தனா? 250, right? Adult 225. No, 1, 2, 3, 4. This 150. I am 250. So 2%. Yes. Okay. 150. 250. How much for one person? 25 rupees. Right? Okay, 50. 50. 50. Per person 25. Okay. Per person. Person. Yes. See. ஃபாரினர்ஸ் போல இருக்குது. கொஞ்சம் நல்லா விபதி அடிச்சிருக்காங்க. அவங்க 150 ரூபான்றாங்க, அவங்க 250 ரூபான்றாங்க. Okay, brother. Okay, thank you. Thank you. ஒன்று ஒரே ஒருவர். சேஞ்சு எது வரைக்கும் பார்க்குறேன். ஓகே, பர் பர்சன் 25. சேஞ்ச் எது கொடுத்துருவோம். ஓகே கைஸ், ₹25 என்ட்ரி டிக்கெட்டு. சத்தியமாக சொல்கிறேன், செம ஒர்த்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி லாங்கில் இருந்தே நான் வந்து பார்த்துட்டேன். ஓகேவா? ஒரு கடைங்களாம் இருக்குது. எல்லாம் பார்க்க அழகாக தான் இருக்குது. ஆனால் வாங்க முடியாது. வாங்கினாலும் எடுத்துகிட்டு போக முடியாது. நாங்கள் நம்ம போகிறதுக்குள்ளே உடஞ்சிடும். இந்த சைடு என்ட்ரன்ஸ் தெரியல. ஃபஸ்ட்டு இங்கிட்டு போயிட்டு வியூவை பார்ப்போமா? காற்று ஒர்த்தே இனிமேட்டு இங்கே தான் ஆரம்பிக்கிட்டு போகுது. எங்கடா அது காணோம்? இல்லை, நான் பார்த்தேன் அங்கே தூரத்தில் சூப்பராக இருந்துச்சு. அப்போ வந்து அடுத்த ஸ்பாட்டுன்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்த ஸ்பாட்டு வந்து அது தெரியுது பார்த்தீங்களா? கீழே டவுனில் வந்து அங்கே ஒரு இடத்துல நான் பார்த்தேன். சரியா? அப்போ வந்து நம்ம இப்போது போயிட்டு அடுத்து அங்கிட்டு வருவோம்னு நினைக்கிறேன். சரியா? அவசரப்பட்டு ₹25 செலவு பண்ணிட்டுவேன். எவ்வளோ ₹25 என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கடைகள் இருக்குது. கேரளா ஸ்டிக்கர்ஸ் கொடி ஒன்று வாங்குவோமா பைக்குக்கு? சூப்பராக இருக்குது கடை. பேப்பல்தம்மா கோயிலனா கூட்டமாக இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் கேலியாக இருக்குது. ஒரே கடை தானா? ஆளுங்களே காணும். பேசியா எங்கள் டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நல்லா க்ளீனாக இருக்குது. ஓகே, ஃபேமிலியாக வாங்க. ஆனால் ஃபேமிலியாக கூப்பிட்டு வருவாங்க. அந்த இடத்துல கொண்டு வந்துருக்காங்க. போயிட்டோம். அவன் போனதுக்கப்புறம் எடுப்போம். ஏன்னா அவங்களே வந்து எல்லா வீடியோவும் மறைச்சிக்கிறேன். ஆல்ரெடி வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு பேசி நான் வீடியோ மறைச்சிக்கிறேன். இவங்களும் மறைச்சிக்காது. சரியா? போயிட்டாங்க. போட்டுப்போம். அரச மரத்தை எடுத்துகிட்டு வந்து எங்கே எடுத்து வச்சுருக்கான் பாருங்க. நல்லாதான் இருக்கு. இதான் வந்து பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். சும்மா சொன்னேன், உட்கார்றதுக்கு போல இருக்கு. பரவாயில்ல. அவன்
40 ரூபா 50 ரூபா வாங்கினானுங்க. தமிழ்நாட்டில் வந்து 30 ரூபா கூட வாங்கினானுங்க. 30 ரூபா வாங்கினது கூட ஒர்த்தாக கிடையாது. 25 ரூபாய்க்கு வந்து ஒர்த் இருக்கு. ப்ளஸ் வந்து பைக் பார்க்கிங்கே வந்து இங்கே வந்து இல்லை. ஓகேவா? இங்கே அரச மரம் ஆனால் கடை யார் வச்சுருக்காங்க? இவங்களே இது பண்ணாங்களா இன்னும் தெரில. போவேன் டிக்கெட்டை காட்டணுமா? ஓகே தேங்க்யூ. நம்ம வந்து எடுத்துப்போம். ஆல்ரெடி அவங்க இருக்காங்க. நல்லா இருக்கு. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஒருத்தர் ஓடுவா பார்த்தீங்களா? போட்டு குழப்புறாங்க, இது பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்கன்ட்டு. அதை கேட்டு கேட்டு அந்த ஆள் மாதிரியே பேச வேண்டியதாக இருக்குது. இல்லை அந்த ஆள் மாதிரி பேச வந்துடுது. ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். 25 ரூபாய்க்கு ஒர்த்து. இன்னும் தண்ணி அதிகமாக வந்துருச்சு. சூப்பராக இருக்கும். நம்ம போன இடத்துல எங்கேயுமே தண்ணி இல்லை. தண்ணி இல்லாதப்போ இங்கே எவ்வளோ தண்ணி வருது. நம்ம போன இடத்துல தண்ணி வந்துச்சுன்னா அப்போ இங்கே எவ்வளோ தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேவா? அடுத்து அங்கே கிட்ட போய் பார்ப்போமா? ஓகே. தாமரைக்குளம். நான் பார்த்த வரைக்கும் எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லேயும் வந்து முஸ்லீம்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா முஸ்லீம் மட்டும்தான் ஃபேமிலி கூட இருக்கணும், ஃபேமிலி தான் எல்லாம் இம்பார்ட்டன் சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ? சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது? அதான் ஃபியூச்சர் கோல்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். என்ன இருக்கு? இடுக்கி வைப்ஸ். ஸோ இடுக்கி ஃபால்ஸ் வைப்ஸ்லேருந்து இங்கே போவோம். ஃபாரினர்ஸு பரவாயில்ல. இடுக்கி வைப்ஸ் தாண்டி போய் பார்ப்போமா? எத்தனை வாடி தான் உங்ககிட்ட காட்டுறது? எனக்கே விருப்படி போல இருக்குது. பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குங்க? என்ன பண்ணுறது? யூடியூப் சேனல்லாம் வச்சா இது மாதிரிலாம் எடுத்து தான் ஆகணும் போல இருக்கு. ஒன்றும் போகுது. 30 ரூபாய்க்கு பயங்கரமான ஒர்த்துங்க. என்ன கேட்டால் நம்ம தான் காரி கூப்பிட்றாங்க. ஆஹா அருமைங்கடா. நான் இந்த இடத்துக்கு வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக வந்து கம்பல்சரி வந்து சோலோவாக வந்து என்ஜாய் பண்ண முடியாது சொல்லிட்டு நினைக்கிறேன். நிறைய பேர் ஃபேமிலியாக இருக்காங்க. ஸோ வீடியோவும் வந்து என்னால் வந்து எடுக்க முடியல. மலை சாரல் நம்ம ப்ரோ வச்சு வீடியோ எடுப்போம். ப்ரோ வேறு அடிக்கடி குரல் வராப்புல கவுண்டர் இன்சைட்லேருந்து. பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருந்தால் எப்படிங்க ஒரு மனுஷனெல்லாம் நிம்மதியாக வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்? அவ்வளோதான், வழக்கம் போல் இடத்த விட்டு கிளம்ப வேண்டியது தான். சரியா? கூட்டம் வந்து தவிர. ஓகே ஓகே காய்ஸ், இட்ஸ் டைம் டு மூவ் ஆன். வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. 30 ரூபாய்க்கு வந்து செம்ம ஒர்த்து தான். பட் இருந்தாலும் வந்து நமக்கு தான் க்ரௌடுன்னா பிடிக்காதுல்ல. ஸோ அங்கேருந்து வந்து கிளம்பி வந்துட்டோம். ஒரு கடை இருந்துச்சு, அதில் வந்து கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஏதாச்சும் பார்க்கலாம் சொல்லிட்டு பார்த்தோம். நிறைய ஐட்டம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்மளால் எதுவும் வாங்க முடியல. ஸோ ஒரு கண்ணாடியும் ஒரு விசிறியும் வாங்கியிருக்கேன். இந்த காற்று புத்தலை, அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு விசிறி ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இங்கேருந்து அடுத்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அங்கேருந்து அதிரப்பள்ளி. நான் நினச்சேன்னா இன்றைக்கி வந்து வால்பாறை போயின்னு நினச்சேன். நான் நடக்கிறத பார்த்தா இன்றைக்கி போக மாட்டேன்னு சொல்லிட்டு தோணுது. சூப்பராக இருக்கனால அப்படியே பொறுமையாக 2 நாள் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். 3 நாள். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன். சரியா? போவோமா? பாய் பாய். ட்ரிப்பிள் ஃபால்ஸ். ஓகே, இந்த வேலை தான் வாங்கினேன். அக்கா வந்து 100 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகேவா? போமா?